தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நிரம்பி வழிய காரணம் அவர் தான், அவரே தான், அவருக்கு இதான் வேலை அப்படின்னு சிஎம் குற்றம் சாட்டி பேசியிருக்காரு இங்கே ஒருத்தர். யார் அவரு? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரச்சாரத்தில் பேசினவர், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ போதைப் பொருள்லாம் இல்லைங்க, கட்டுப்பாடாக வச்சுருந்தோம். ஆனால் பாருங்க இப்போ போதைப் புழக்கம்லாம் தலை விரிச்சு ஆடுது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் ஒருத்தர் தான், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் ஒருத்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரிங்களா? நாங்கள் போதைப் பொருளை ஒழிக்க எவ்வளோ போராடுறோம், நிறைய டிவி சேனலுக்கெல்லாம் கொடுக்குறோம், அப்புறம் பத்திரிகைக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்குறோம், சோஷியல் மீடியாவெல்லாம் சொல்கிறோம். ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் கிடக்குதே தவிர ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இன்றைக்கு எல்லா பகுதியிலும் கிராமத்திலிருந்து நகர வரை இந்த கஞ்சா அமோகமாக விற்பனை நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். பொதுக்கூட்டத்தில் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும், பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்க்கல, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். அடுத்ததா பேசின இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு ரகசியமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. என்ன தெரியுமா? அதாவது இந்த தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம்லாம் இருக்கு இல்லையா, அது திமுக நிர்வாகிகளோட சப்போர்ட்ல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துருக்குது. அது மட்டும் இல்லை, இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறையே இவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துணையோடு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுகின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். அடுத்து பேசின இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திமுக ஆட்சியில் ஒரு சாதனை நடந்திருக்கான். அது என்ன சாதனைனா, போட்டோ ஷூட் சாதனையா. ஆமாம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெய்லியும் ஒரு போட்டோ ஷூட் நடத்துவாராம். அந்த போட்டோ ஷூட் நடத்தி அதில் வர போட்டோவெல்லாம் எடுத்து நாங்கள் இன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை தாக்கி பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். தினந்தோறும் ஸ்டாலின் போட்டோ ஷூட் போட்டுவார். அப்படி போட்டோ ஷூட் போட்டு ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அப்படியே வந்து போஸ்ட் கொடுப்பார். நம்ம பத்திரிகையாளரும் அப்படியே அழகா படம் பிடிச்சு அங்க தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, பத்திரிகையில் வரும். இதுதாங்க தினந்தோறும் நடக்குது. இந்த ஆட்சியில் என்ன சாதனை படிச்சாங்க? இந்த போட்டோ ஷூட் போட்டதுதான் சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவர் மக்களுக்கு பட்டநாமம் போட்டுருவாராம். அதனால் மக்களே உஷாராக இருங்க, சரிங்களா? அவர் அறிக்கை வெளியிடுறதோட சரி, எதையுமே செயல்படுத்த மாட்டார். அப்படி ஒரு ஆள் அவர். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பார்த்து கேட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, புதிய திட்டம் அறிவிக்கின்ற பொழுது மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க, ஆகா ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துட்டாரு, நிறைய புதிய திட்டங்களை அறிவிக்கிறாரு, அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்குள்ள பட்டநாமம் போட்டார், எதுவுமே கிடைக்கல. வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னேன், இருந்தால் தானே விட முடியும்.